அது சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வாய்கிலேயே பேசுறீங்களே, உண்மையான பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த சமுதாயத்தில் கிடைக்குதா? அதை அரசாங்கம் அதிகாரிகள் செய்யலைங்களா? குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் செய்யலைங்களா? அரசியல்வாதியும் அவன் அயோக்கியன். அவன் அந்த முள்ள மாதிரித்தனம் முடிச்சவங்க எல்லாம் பண்றவன் தான் அரசியல் வியாபாரம். அவன் அப்படிதான் செய்வான். நீ அரசு அதிகாரியாக இருக்கிறவனுக்கு உனக்கு பொறுப்பு வேணாமா? இந்த அரசு வழக்கறிஞர்லாம் அந்த காலத்தில் எப்படி இருப்பான் தெரியுமாங்க? அரசு வழக்கறிஞர் அரசாங்க சைடு பொய்யான வழக்கு போட்டா அரசு வழக்கறிஞர் கோர்ட்டில் ஏறி இது தப்பான வழக்குங்க, இதில் விடுதலை பண்ணுங்கன்னு சொன்ன அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் அவனும் புரோக்கர் வேலை பார்க்குறான். அந்த சார் சொன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வருமா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன படிச்சிருக்கான் அந்த அம்மா? போய் படிக்க சொல்லுங்க. எதுக்கு வேணும்னா உனக்கு சட்டமே தெரியல. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இதில் எப்படி வரும்? ஒரு இது ஒமிஷன் ஆயிடுச்சு ஒரு அக்யூஸ்ட, அந்த ஒமிஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துருமா? எங்கே போய் படிக்கிறது? நாட்டில் இவர்களுக்கெல்லாம் பதவி. அதனால தான் வேதனையாக நான் பதிவு செய்யணும். அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தூக்கு தண்டனை கொடுக்கல. அப்போ நீங்கள் அடுத்தது கொடுக்கும்போது சட்டப்படி தான் கொடுக்கணும். ரெமிஷன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஜட்ஜி சொல்ல முடியாது. நீதிபதி 475 BNSS போய் படிங்க. நீங்கள் சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மட்டும் இதுக்கு பொருந்தாது. அது தூக்கு தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனையாக மாற்றின கேஸில் 30 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே படித்து ஃபுல்லாக பார்க்காம 30 வருஷம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கே சொல்லும்? அவன் அப்பீலுக்கு போனான்னா அவனுக்கு இது உடையும். சட்டத்தைப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் ஒரு கொலை கேஸில் எந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க வேணாமா? சட்டத்திலிருந்து குற்றவாளிகள் தப்பாத அளவுக்கு நீங்கள் தீர்ப்பை கொடுக்கணும்ல. அப்புறம் நீங்கள் எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா நாட்டில் குற்றவாளி தப்பு தானே செய்வான்.